ராசியில் பிறந்தவர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் குரு வந்துட்டார். இது ஒரு பெரிய நல்ல விஷயம். ஆனால் அதிலே எச்சரிக்கையாகவும் இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஜென்மகுரு கராகிரக வாசத்தை ஏற்படுத்துவார். கராகிரக வாசம்னா ஜெயில் வாசம்னு அர்த்தம். அதாவது ஜெயில் வாசம்னா உடனே அரெஸ்ட் வாரண்ட்டான்னு கிடையாது. உடம்பு படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் ராசியில் குரு வந்திருக்கார். பொதுவாக குரு தான் இருக்கிற இடத்த டிஸ்டர்ப் பண்ணுவார், ஆனால் பார்க்குற இடத்த வளப்படுத்துவார். உங்களால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு வேலை பண்ணுவீங்க. உங்கள் குழந்தைகளுக்கு, உடன்பிறப்புகளுக்காக வேலை செய்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் கூட வேலை பண்ணுறவங்களுக்காக உதவிகள் செய்வீங்க. உங்களுடைய தந்தையின் கடமையை ஆற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணையின் இளைய சகோதரர்களின் தேவைகளுக்காக உதவி செய்வீங்க. இப்படி அடுத்தவனுக்கு வேலை பண்ணால் என்ன ஆகும்? உடம்பு டயர்டாகும், உடம்பு அசதி ஏற்படும். அசதி மட்டும் இல்லை, உடம்பில் அசௌகரியங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உடம்பை கவனமாக பார்த்துக்கணும். இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சிகளில் கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக கடனை அடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1, 2, 3, 8, 9, 10, 11, 12, 12ஆம் தேதி இரவு 7 மணி வரை. அதன் பிறகு 17ஆம் தேதி ராத்திரி 6 மணி 49 நிமிஷத்துலேருந்து 15, 16, 17, 18, 19, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31ஆம் தேதி காலை 6:30 மணி வரை உங்களுக்கு சாதகமான நாட்கள். ஆனால் இதுக்கு நேர்மறை பலன்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில், சங்கடத்தை தரக்கூடிய வகையில், பணம் சார்ந்த விஷயங்கள், சொன்ன வார்த்தைக்காக சங்கடத்தை சந்திக்கும் நாட்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள். ஜூலை மாதம் 4ஆம் தேதி விடியற்காலை 12 மணி 48 நிமிஷத்துலேருந்து ஜூலை மாதம் 6ஆம் தேதி காலை 9 மணி 57 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கப்புறம் மாத கடைசியில் 31ஆம் தேதி, ஜூலை 31ஆம் தேதி காலை 6 மணி 38 நிமிஷத்துலேருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ மாத கடைசியில் நீங்கள் ஏதாவது கமிட்மெண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்காக பதில் சொல்லியே மாடாது. இது மாத ஆரம்பத்துலேயும் வரும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, மாத ஆரம்பத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதிக்குள்ளார் பணம் வந்துடும், சேலரி வந்துடும், இல்லை உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். இந்த 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும், அதாவது பற்றாக்குறை ஏற்படும். ஆனால் மாத கடைசியில் 31ஆம் தேதி உங்களுக்கு பற்றாக்குறை தான் அதிகமாக இருக்கும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் தங்கள் மனதிற்கு பிடித்தவர்களால் சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சார், எனக்கும் என் மனைவிக்கும் பிரச்சனை, நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம், என் மனைவி என் கூட பேசுகிறதே இல்லை, என் 2 குழந்தை இருக்குது சார், என் 2 குழந்தையும் கண்டுக்கிறதே இல்லை, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு புத்தி வரும். இந்த மாதம், அதாவது ஜூலை மாதத்தில் கடகராசியில் பிறந்தவங்களுடைய மனைவிக்கும் கணவனுக்கும், அதாவது இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல ஆலோசனை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் படுற கஷ்டம் மட்டும் இல்லை, உங்களுடைய அன்பையும் தகுதியையும் நினைத்து அவர்கள் வருந்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக உங்களுடைய முன்னோர்கள் சொத்து, இந்த ராசியில் பிறந்த ஆண்களோ பெண்களோ உங்களுடைய முன்னோர்கள் சொத்து, தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா, அவங்களுடைய சொத்து உங்கள் கைக்கு வந்திருக்கும். அதை மேனேஜ் பண்ணுறதே கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ அந்த சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். தந்தை வழியில் ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கான நேரம் இது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 9ஆம் இடத்துல சனி இருக்கார். அந்த 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஜனனகால ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா கர்மா பண்ணுறதுக்கு கூட யோகம் இருக்குது. அது நல்ல விஷயந்தான், அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், இளம் வயது ஆண் பெண்கள் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான நேரம் இது. அதே சமயம் நீங்கள் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தை துவக்குவதற்கான நேரம் இந்த மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் வியாபாரம் சம்பந்தமாக முயற்சி எடுத்தால் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில பேர் நல்ல நண்பர்கள் அமைந்து அவர்களின் பண உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடக ராசியில் பிறந்த
இளம் வயது ஆண் பெண்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய படிப்பாற்றலை வெளிப்படுத்துவார்கள். அது மட்டும் இல்லை, குடும்பத்தினுடைய கௌரவத்தை உயர்த்துவார்கள். உங்களால் குடும்ப கௌரவம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம், வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சிலருக்கு சொந்தமாக புதிய வியாபாரம் துவக்குவதற்கான சூழ்நிலைகளும் இருக்கும். உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் அந்த உடன்பிறப்புகளின் வளர்ச்சியால் நீங்கள் பூரிப்படைவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். ஸோ இந்த மாதம், ஜூலை மாதம், இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் பீரியட் ஃபார் கடகராசி. மாற்றங்கள் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் உங்களுடைய ஆலோசனை கேட்டு உங்கள் வாழ்க்கை துணை செயல்பட்டார்னா அவர் தான் சக்ஸஸ் ஃபார்முலாவுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பார். அதே சமயம் உங்கள் பேச்சை கேட்கலன்னு வச்சுக்கோங்க, அவர் படுற அவஸ்தைக்கு நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. அதனால் முன்னக்கூட்டியே உங்கள் கணவர்கிட்டையோ மனைவிக்கிட்டேயோ பதவிசாக பேச பழகுங்க. இல்லைப்பா வேண்டாம், நான் சொல்கிறத கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க, இது மட்டும் பண்ணி பாருங்கள், நல்லா வரலன்னா நீங்கள் வேறு உங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இப்படி சொல்லுங்கள். அவங்களோட ஈகோவை தூக்கி விடுங்க. அவங்க ஈகோ அப்படியே, அதாவது எப்படின்னா அந்த ஒரு படத்தில் காமிக்கிற மாதிரி கணவன் அப்படின்னா தலையில் தடவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களின் பிடரியை தடவி கொடுத்து காரியத்தை சாதித்து கொள்ளுங்கள். சரி, நான் கடகராசியில் பிறந்த கணவன் சார் அப்படின்னா இந்த மாதம் உங்கள் மனைவியுடைய தலைமுடியை கோதி விட்டு அவங்களுடைய அன்பை பெற்று அந்த அன்பை பிரதிபலித்து நீங்கள் அவர்களிடம் காரியத்தை சாதித்து கொள்வது நல்லது. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு, அதுவும் வயசானவங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் உடம்பை மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன இஷ்யூக்களுக்கு மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. பெரிய வியாதிகள் இருக்காது, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கடன் சார்ந்த விஷயங்கள், வாங்கின கடனை எப்படி அடைக்கிறது, பணம் வந்ததுன்னா வியாபாரம் வளர்ச்சி அடையும், வியாபாரம் வளர்ச்சி அடைஞ்சால் பணம் வரும், பணம் வந்ததுன்னா கடனை அடைக்கலாம், கடன் மூலமாக வருமானம் ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைப்பதற்கான அமைப்பு ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். ஆனால் கௌரவத்துக்காக சண்டை போடுவீங்க. என் கௌரவத்தை நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும், அண்ணனாவது தம்பியாவது அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சு நிற்பீங்க. எந்த இடத்துலையும் பிடிவாதம் பிடிக்காதீங்க. ஈகோவை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுதான் நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஈகோ இல்லாமல் செயல்பட்டீங்கன்னா நல்லது. ஈகோவை காமிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை மட்டும் இல்லை, அவமரியாதையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த கடகராசியில் பிறந்தவங்க குறிப்பாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு கைகட்டி வேலை பண்ணக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா நல்ல ஆலோசகராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர்ஸ் இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா உங்களால் உங்கள் கஸ்டமர்ஸ் அநேக லாபத்தை பெறக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர், ஆல்மோஸ்ட் நிறையா ஊரில் இருக்குது ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இருக்குது. அந்த ஏகாம்பரேஸ்வரரை ஏகமாக தனியாக அமர்ந்து தியானித்து வழிபட்டு வாருங்கள். அந்த சிவனின் அருளால் அனைத்து விதமான வெற்றிகளையும் தனிமையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் தனிப்பட்ட ராசிகளுக்கான பலன்களை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கான பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இது பொதுவான பலன். இதை உங்களுடைய ஜாதகத்துக்கு பொருத்தி பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா இது நம்ம சொல்லியிருக்கிறது ராசிக்கு தான். ஆனால் லக்னத்துக்கு இதை பொருத்தி பார்த்து பலன்களை தெரிந்து கொள்வது நல்லது. அப்படி உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்திற்கான பலன்களை அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.